இன்ஸ்டாகிராம்ல நீங்க பிளண்ட் ஃபீச்சரை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் சாட்ல போயிட்டு இந்த பிளண்ட் ஃபீச்சரை வந்து கிளிக் பண்ணுவீங்க. அப்படி கிளிக் பண்றப்ப பாத்தீங்கன்னா திஸ் ஃபீச்சர் இஸ்ன்ட் அவைலபிள் ஆல் சாட்ஸ் எட் அப்படின்ற மாதிரி வந்து ஷோ ஆகும். எதனால இந்த மாதிரி வந்து ஷோ ஆகுது அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இந்த பிளண்ட் ஃபீச்சர்னா என்னன்னே உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை பத்தி நம்ம சேனல்ல கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி டீடைல்டா வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. நீங்க தெரியலன்னா அதை பார்த்துட்டு இந்த பிளண்ட் ஃபீச்சரை பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் எதனால வருது அப்படின்றதுக்கான சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்டாகிராம்ல நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு சாட்ல போயிட்டு இந்த பிளண்ட் ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணுவீங்க. அதை கிளிக் பண்றப்ப திஸ் ஃபீச்சர் இஸ்ன்ட் அவைலபிள் டு ஆல் சாட்ஸ் எட் அப்படின்ற மாதிரி வந்து ஷோ ஆகும். எதனால இந்த மாதிரி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம்ல வந்துருக்கக்கூடிய இந்த பிளண்ட் ஃபீச்சர் அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்பதான் வந்துருக்கக்கூடிய ஒரு நியூ ஃபீச்சர். அதனால பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் எல்லாருக்குமே வந்து யூசர்ஸ்க்கு எல்லாம் வந்து ரோல் அவுட் வந்து பண்ணுவாங்க. அதனால இப்ப ஸ்டார்டிங் பீரியட்னால பாத்தீங்கன்னா வந்து சம் சாட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு இந்த ஃபீச்சர் வந்து இல்லாம வந்து இருக்கும். அதனால நீங்க வந்துட்டு இதை வந்து ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வந்து நினைக்க தேவை கிடையாது. உங்களுக்கு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு நினைக்க தேவை கிடையாது. நார்மலா பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல பொதுவா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. அதனால இது ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லாருக்குமே ரோல் அவுட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லா சாட்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா இந்த பிளண்ட் ஃபீச்சர் அப்படின்றது ப்ராப்பரா வந்து ஒர்க் ஆகும். இப்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால பாத்தீங்கன்னா சம் சாட்ஸ் உங்களுக்கு வந்து வராது. அதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல பிளண்ட் ஃபீச்சர் வந்து இருக்கும். நீங்க வந்து ஒரு பர்சனுக்கு வந்து இன்வைட் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து அந்த பிளண்ட் ஃபீச்சர் கிளிக் பண்றப்போ உங்களுக்கு அவைலபிள் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து வரும். அது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா மேபி அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃபியூச்சர் வந்து இன்ஸ்டாகிராம்ல இன்னும் வராம கூட வந்து இருக்கலாம். ஸோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அவைலபிள் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து வரும். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால இப்படி வந்து இருக்குது. இது வந்து ஃபியூச்சர்ல எல்லாருக்குமே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ப்ராப்பரா பாத்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால இது வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க எப்போதுமே இன்ஸ்டாகிராமை ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டே இருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே வந்து பண்ண தேவை கிடையாது. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ மூலியமாக இந்த ஒரு ப்ராப்ளமுக்கு ஒரு கிளியரான சொல்யூஷன் வந்து தெரிஞ்சுட்டுப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.